இப்போது ரீசெண்டாக ஒரு புக் படித்தேன். அது இன்னும் படிச்சுட்டு தான் இருக்கேன். லைக் என்ன அப்படின்னா, விமென் ஹூ லவ் டூ மச். இது ஆத்தர் யார் அப்படின்னா, ராபின் நாவுட். இவங்க வந்து அமெரிக்கன் ரைட்டர், அமெரிக்கன் ஆத்தர். ஆல்சோ அவங்க வந்து மேரேஜ் தெரபிஸ்ட் அவங்க. ஸோ இந்த புக் வந்து சைக்காலஜி புக் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். விமென் ஹூ லவ் டூ மச். இது என்ன சொல்ல வராங்க அவங்க அப்படின்னா, இப்போது சொசைட்டியில் நம்ம பார்க்குறோம். அது மேபி லவர்ஸ், ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களா இருக்கலாம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அந்த விமன், சில விமன் என்ன பண்ணுறாங்க, சில விமன் சொல்கிறத விட மோஸ்ட் ஆஃப் த விமன் அப்படி தான் இருக்காங்க. என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய பார்ட்னரை ரொம்ப விரும்புகிறாங்க. தே லவ் டூ மச். ரொம்ப விரும்பும்போது ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த பார்ட்னர் எப்படி இருக்காங்க அப்படின்னா, அவங்க ஒர்க்கஹாலிக். அவங்க வேலையை பார்த்துட்டே இருக்காங்க. எப்போ பார்த்தாலும் ஒர்க். இந்த புக்கில் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. எப்போ பார்த்தாலும் ஒர்க். அப்போது இந்த ஒரு பொண்ணு நம்மளை ரொம்ப விரும்புது, இது ஒய்ஃபு இல்லை பார்ட்னர் விரும்புகிறாங்க. அப்போது அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவங்க கூட பேசணும், அந்த மாதிரியான ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கிறதில்ல. அவங்க இமோஷ்னலி தே ஆர் டிஸ்டன்ட். இமோஷ்னலி அன்அவைலபிள் மென் அப்படின்னு அந்த ஆத்தர் சொல்கிறாங்க. அவைலபிள் மென் பட் இமோஷ்னலி அன்அவைலபிள் மென். அவங்க இவங்கள மாதிரி இமோஷ்னலாக அவங்க இருக்கிறதில்ல. அப்போது இவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, ஒரு கைண்ட் ஆஃப் டிஸப்பாயின்மெண்ட்டு. அண்ட் சில பேர் வந்து பொதுவாகவே இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்காது. அவங்க ரொம்ப பிஸியாகவும் இருக்க மாட்டாங்க, எதுவும் இருக்க மாட்டாங்க. பட் தே ஆர் நாட் தேட் மச், தே டோன்ட் லவ் டூ மச். ஸோ இப்படி இருக்கும்போது வந்து இந்த விமன் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. லைக் இப்போது இந்த விமன் என்ன பண்ணுவாங்க, அகெயின் அண்ட் அகெயின் தே ஃபால் இன் லவ். சில பேர் இருக்காங்க, ஃபாரின் கண்ட்ரீஸ்லலாம் அது இருக்குது. again and again they fall in love with the same kind of men. அதே மாதிரி அது அவங்க டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்கிறோம். ரொம்ப மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது வந்து though they are in love, they are very much disappointed. They feel that they are ignored. அவங்க தன்னை எல்லாரும் அவங்க பார்ட்னர் ஒதுக்குற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. Because they are the women who love too much. So the author என்ன சொல்கிறாங்க, அப்படி டூ மச்சாக ஒருத்தரை விரும்பும்போது பாதிக்கப்படுறது வந்து நம்ம தான், விமன் தான். ஸோ இதை எப்படி ஓவர் கம் பண்ணி வரலாம் அப்படின்னு சொன்னால், இந்த விமன் தன்னைத்தானே கான்சன்ட்ரேட் பண்ணணும், தன்னை என்கேஜாக வச்சுக்கணும், செல்ஃப் கேர் எடுத்துக்கணும், தான் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் உண்டோ அதை செய்யணும். நான் என்னுடைய பார்ட்னருக்காக அதை செய்கிறேன், என்னுடைய பார்ட்னருக்காக இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப டெடிக்கேட்டடாக அவங்க போயிடுறாங்க. அப்படி டெடிக்கேட்டடாக போகும்போது அவங்க அடிக்ட் ஆகிடுறாங்க. எதுக்கு வேணாலும் அடிக்ட் ஆகிடுறாங்க. அவங்க ட்ரக் அடிக்ட் ஆகிடுறாங்க when they are disappointed, அண்ட் ஆல்கஹால் அடிக்ட் ஆகிடுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு இந்த ஆத்தர் சொல்கிறாங்க. ஸோ மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம வந்து கம்பெனி தேடலாம், நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ் கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், நம்ம எங்கேயாவது வெளியில் போகலாம், நம்ம எங்கேயாவது ஒரு ஷாப்பிங் பண்ணலாம், நம்ம வேலையை பார்க்கலாம். நமக்குன்னு நிறைய விஷயங்கள் வச்சுக்கணும். நம்ம பார்ட்னருக்குன்னு எந்த நேரமும் பார்ட்னர் நினச்சிக்கிட்டு பார்ட்னருக்குன்னு டெடிக்கேட்டடாக இருக்கிறது தப்பு. ஏன்னா பார்ட்னர் அப்படி இல்லை. அதே மாதிரி பார்ட்னர் உங்களுக்கு கிடைச்சா யூ ஆர் லக்கி தான், ஓகே தான், ரெண்டும் ஓகே தான். ஸோ விமன் ஹூ லவ் டூ மச்சில் இந்த ஆத்தர் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, பெண்களே ரொம்ப யாரையும் விரும்பாதீங்க. விரும்பினா பாதிக்கப்படுவது நீங்கள் தான். அதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் விஷயங்களை கவனிங்க. தனியாக இருக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள், நிறைய புக்ஸ் படிங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட மூவ் பண்ணுங்கள், நிறைய இடங்களுக்கு போங்க, ஜாலியாக உங்கள் லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு அந்த ஆத்தர் சொல்கிறாங்க. இது உண்மை தானே? எஸ்.